சிறப்பு விருந்தினர்கள் படத்தை பத்தி பாராட்டி படத்துல அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுல அடுத்தபடியா கட்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு கதாநாயகியா இருக்கக்கூடிய இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோயினா வந்து சிறப்பா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஸ்ருதி அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜ்ல இருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போகிறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போர்ட்ரே த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் எ நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் and I just want to say thank you so much for the opportunity. Everyone, all the dignitaries என்ன மென்ஷன் பண்ணதுக்கும், all the media representatives, everyone ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப thank you. கட்ஸ் படத்துக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் உங்க சப்போர்ட் கொடுங்க. thank you so much. தற்போது கெஸ்ட் சார்பாக படத்தின் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கில் செக்ரட்டரி அவர்கள் Thank you, sir. அடுத்ததாக படத்தின் கதாநாயகி ஸ்ருதி அவர்களுக்கு கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக ஸ்ரீலேகா மேம் அவர்களுக்கு படக்குழுவினர் கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். ஸ்ரீலேகா மேம் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் திரு ரங்கராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி, கில்டுடைய செக்ரட்டரி திரு துரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். வாழ்த்துக்கள். டோஸ் தேங்க்யூ. ஜெம்பிரியோ பிக்சர்ஸ், அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த ப்ரொடக்ஷன் சார்பாக கட்ஸ் படக்குழு வந்து வாழ்த்தணும் அப்படின்ட்டு வருகை தந்திருக்கக்கூடிய லாயர் திரு கோகுலன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர், சிறிது காலம் பழகினாலும் நெருங்கிய நண்பராக பழகிட்டாரு ரங்கராஜ் சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், இந்த படக்குழு மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி கூறணும்னா, இந்த படத்தை நான் பார்த்தேன். கடந்த ஒரு 2 வருடத்துல ஒரு 150க்கு மேலே படங்கள் பார்த்துருப்பேன். லோ பட்ஜெட் படங்களையும் பார்க்குறோம், ஹை பட்ஜெட் படத்தையும் பார்க்குறோம். மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்க. ரொம்ப மீடியமான படங்களை வந்து அவங்க வந்து படம் நல்லா இருக்குன்னு ஏதாவது ரிவ்யூ வந்தாலோ இல்லை தேட்டரில் அந்த படம் ஒன்றா தான் போய் பார்க்குறாங்க. ஓடிடியில் மேக்ஸிமம் எல்லா படங்களையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் வர்றதில்லை. காரணம் வந்து படத்தை எடுத்துடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்ன காரணங்கிறது அது சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தான் புரியும். இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள், லோ பட்ஜெட் படங்கள் ஒரு 100கணக்கான படங்கள் பார்த்துருப்பேன். அதுவும் வெறும் ஷார்ட் பீரியட் 1 or 2 இயர்ஸில். அந்த படத்தில் இந்த படம் வந்து மிக ஒரு அருமையான படமாக எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியே தெரியல, ஒரு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்பவுமே இந்த கிரிக்கெட்ல நல்ல பிளேயருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தா எப்படி கொஞ்சம் திணறுவாங்களோ, ஏன்னா ஆர்கனைஸ் பண்றதும் கஷ்டம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே அவங்க தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதும் கஷ்டம். ஸோ
சச்சின் டெண்டுல்கர் பார்த்துருப்பீங்க, கேப்டன்ஷிப்பில் இருக்கும்போது நிறைய திணறுவார். ஆனால் பட் பெரிய ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரே படத்தோட நடிகராகவும் இருந்து தயாரிப்பாளராகவும் இருந்து அவரே வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் சினிமா துறையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறணும். பத்திரிகை நண்பர்களும் அந்த படத்தை பார்க்குற மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு புதுவாக வேற ஒரு துறையிலிருந்து வந்து சினிமா துறையில் ஒரு டைரக்ஷன் கற்றுக்கிட்டு ஒரு நடிப்பையும் கற்றுக்கிட்டு அதே படத்தில் எப்படி கஷ்டப்பட்டு அவர் எப்படி தயாரிப்பு பண்ணாருன்னு தெரியல. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பார். தயாரிப்பாளராகவும் அவர் வந்து இதில் வந்து திறம்பட செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் பார்க்குற அனைவருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு படத்தை எடுத்து அதை வந்து அவர் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதில் நிறைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. நிறைய மெசேஜஸ் இருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படத்தை அனைவரும் வெற்றி பெற வைக்கணும்னு நான் தலைமையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். என்மாருடைய டிஜிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் திரு சாம்ராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நண்பர் ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 99லேருந்து தெரியும். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் மாணவர்னு அவரை நான் சொல்லிக்கலாம். அவர் வந்து வேற துறையிலேருந்து இந்த துறைக்கு வந்திருக்கிறாரு. நிச்சயம் இதில் கட்டாயம் அவர் ஜெயிப்பார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற ஆர்வங்கிறது வந்து அப்படி. அப்பையிலேருந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் வேணும் சார் அடிக்கடி நாங்கள் பணிபுரியிற இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கட்ஸ் அவர்கிட்ட உண்மையிலே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கும்போது. நிச்சயமா அவர் ஜெயிப்பாரு. முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸ். அப்பையிலேருந்தே கடினமா ஒரு உழைச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். அவருடைய உழைப்புங்கிறத வந்து நீங்க நான் நினைச்சு பார்க்கிறேன். அவர் வந்து அந்த செய் நன்றிக்கும் ஒரு உதாரணமா சொல்லலாம். என்னையும் இந்த மேடையில கொண்டாந்து அவர் நிக்க வச்சிருக்கிறாரு. எனக்கும் அவருக்குமான தொடர்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸா தான் இருக்கும். இருந்தாலுமே என்னை கூப்பிட்டு இந்த இடத்துலயும் உட்கார வச்சு எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து குருநாதருங்கிற முறையில அவருக்கு இப்படிதான் இதெல்லாம் பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இன்ஜின் தயாரிப்புங்கிறது எப்படிங்கிறத வந்து அவருக்கு நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். அந்த பெருமைக்குரிய பெருமையை வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு. நான் கும்பிடுற எல்லா சுவாமிகளும், நான் கும்பிடுற எல்லா சாய்பாபா மற்றும் அனைத்து சாமிகள்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன், இவர் வாழ்க்கையில கட்டாயம் ஜெயிக்கணும். பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களும் இவர் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இசி மெம்பர் கில் திரு MC சேகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.